வேளாண் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், பல ஆண்டுகாலமாக தூரே வாராமல் இருந்தது. ஏரி குளம் குட்டை எல்லாமே நாங்கள் தூர் வாரணும். இன்றைக்கி பொதுப்பணித்துறைக்கு சம்மந்தப்பட்ட 14,000 ஏரிகள் இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 6,211 ஏரிகள் முழுக்க விவசாயிகள் ஒத்துழைப்போடு அந்த குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளே அள்ளி அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. அந்த முழு தொகையும் விவசாயிகளுக்கே நாங்கள் பகிர்ந்து கொடுத்தோம். அதனால் பருவ காலத்தில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கங்கே இருக்கின்ற ஏரி குளம் குட்டையெல்லாம் தேக்கி வச்சோம். கோடை காலத்தில் குடிநீருக்காகவும் விவசாய விளைநிலங்களுக்கு தேவையான நீரை, அந்த நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்கள் நீரை நாங்கள் வழங்கணும். பொதுப்பணித்துறை மட்டுமல்ல, உள்ளாட்சித்துறை 26,000 ஏரி குளம் குட்டையெல்லாம் இருந்தது. அங்கேயும் நாங்கள் தூர் வாரணும். இதெல்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும். எஞ்சிய ஏரிகள் இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இங்கே கூட அத்திக்கடை அவனாசி திட்டத்தை சொன்னாங்க. இங்கே விவரம் தெரிஞ்சவர்கள் தான், தெரியாதவங்க யாருமே கிடையாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். எனக்கு முந்தி நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதற்கு முன்பு எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவரை ஒருத்தர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாங்க. அம்மா இந்த அத்திக்கடை அவனாசி திட்ட போராட்டம் நடந்துபட்டு இருக்கும்போதே அம்மா அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணி 50 ஆண்டு காலம் போராடுகின்ற விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியிலே விடிவு காலம் பிறக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு பூர்வாங்க பணியெல்லாம் நாங்கள் தொடங்கினோம். ஏன்னா மழையிலிருந்து வர வேணும். அங்கே இருக்கின்ற அணை நிரம்பின பிறகு தான் அங்கே தண்ணி எடுக்க முடியும், அதுக்கு பின்னாடி எடுக்கவே முடியாது. அப்படி தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அப்படி அந்த திட்டத்தை எடுத்து கீழே கொண்டாடுறதுக்கு குறைஞ்சி 15 வருஷம் ஆகும். ஒரு நாள் 2 நாளில் எடுத்து வர முடியாது. ஏன்னா வனத்துறை, ரிசர்வ் ஃபாரஸ்ட் நிறைய அனுமதி வாங்கணும், டனல் அடிக்கணும், தொட்டி பாலம் கட்டணும். இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்புனா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திட்டம் சாத்தியமில்லை, ரிஜெக்ட் பண்ணால் அப்புறம் தான் எப்படியாவது விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க வேணும். இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்காக எங்களுடைய தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களெல்லாம் அழைத்து இதற்கென்று ஒரு தனி திட்டத்தையே துவக்கினேன். நான் ரெகுலரில் இருக்கிற தலைமை பொறியாளர், அதாவது ஏற்கனவே பணியில் இருக்கிற தலைமை பொறியாளர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ப்ரமோஷன் ஆகி 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருப்பாங்க, ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதே மாதிரி கண்காணிப்பு பொறியாளர் அப்படி தான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டேன். அதாவது ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து இதை எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை வைத்து திட்டத்தை தீட்டி முதற்கட்டமாக எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். முதல் படி அந்த அடிப்படையில் தான் இந்த பவானியிலிருந்து தண்ணி நீரேற்று பாசனம் மூலமாக எடுத்தோம். 2ஆம் கட்டம் நாங்கள் விடுபட்ட பகுதி, இங்கே சொன்னாங்களே மேட்டூர் பகுதி அன்னூர் வரைக்கும் விடுபட்ட பகுதியாக இருந்தது அந்த திட்டத்தில். அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது உங்களை போல் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் என்னை சந்தித்து, நாங்களும் விவசாயி, எங்களையும் பாருங்கள், இந்த திட்டத்தில் எங்களையும் இணைச்சிக்கிங்க, நீங்கள் இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும், எங்களுக்கு இந்த பவானி சாகர் அணை தண்ணீர் கிடைக்கும் என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றலாம்ட்டு ஒரு டிபிஆர் போட்டு விரிவான திட்ட அறிக்கைலாம் தயார் பண்ணி அதற்கு தேவையான நிதி ஆதாரங்களும் பெறுகின்ற பொழுது இங்கேயே பவானி சாகர் பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதன் மூலமாக நீரேற்றின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் நின்னது. ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பிரதான தொழிலே விவசாயம் தான், வேறு எந்த தொழிலும் இல்லை. அதனால தான் என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல. ஆக விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி, அதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு விவசாயி மழையும் வெயிலையும் இரவும் பகலும் பாராமல் எப்படி ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்குறாங்களோ அதுபோல் அந்த பயிர்களை விவசாயிகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தால் தான் அந்த விளைச்சலை பெற முடியும். ஆகவே அப்படி விவசாயியுடைய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவர் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே அனுபவ நீதியாக உணர்ந்திருக்கின்றன. ஆகவே தான் ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் கூட அதை வேளாண் பெருமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் திட்டத்தை தீட்டி நாங்கள் பல வழியிலையும்
விவசாயிகளுக்கு நீர் கிடைக்க செஞ்சோம். சொட்டு நீர் பாசனத்தையெல்லாம் கொண்டாந்தோம். நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக நிதியை மத்திய அரசிலிருந்து பெற்று மானிய விலையில் 1 ஏக்கர் இருந்தால் முழுசும் மானியம். அதுக்கு மேலே எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் குறைவான தண்ணியில் நிறைவாக வேளாண்மை செய்யலாம். அதற்கு 75% மானியம் நாங்கள் கொடுத்தோம். அதை கூட தற்போது நிறுத்திட்டாங்களே என்னமோ கிடைக்கலன்னு நிறைய பேர் எனக்கு புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட விவசாயிகள் உபத்தொழில் கால்நடை வளர்ப்பு. எனக்கு முன்னால் சொன்னாங்க, நான் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரே பால் பண்ணையில் கிட்டத்தட்ட 1,35,000 லிட்டர் பால் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. 1,35,000 லிட்டர். ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. நேரடியாக பார்த்து ஏன் நம்ம ஏரியாவில் இந்த பசு வளர்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே அதுக்காகத்தான் அந்த எங்களுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த எல்லையில் 1020 ஏக்கராவில் 1000 கோடியில் மிக பிரம்மாண்டமான இந்த ஆராய்ச்சி நிலையம், அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம். நான் ஒரு பகுதியை அந்த மருத்துவக் கல்லூரியை நான் துவக்கினேன். அதுக்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கட்டெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு கூட நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகு ரிப்பனை கட் பண்ணி திறந்து அப்படியே பூட்டிட்டாங்க. பூட்டி கிடக்குது. இது விவசாயியுடைய வரப்பிரசாதம். அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நம்முடைய பசுவும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற பசுவும் கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு இலவசமாக நான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நம்முடைய சீதோஷண நிலைக்கு தக்கவாறு அந்த பசு வளர்க்கப்பட்டு ஒரு பசு 40 லிட்டர் பால் கொடுக்கும். நம்ம 3 பசு வளர்ப்புகளை ஒரு பசு வளர்த்துனா போதும். அதே போல் ஆடுகள் இன்றைக்கி ஒரு வருஷம் பூரா வளர்த்துனா 20 கிலோ எடை கொண்ட ஆட்டை ஒரே வருஷத்தில் 40 கிலோ ஆடு எடை உள்ள ஆடுகளை கொடுப்பதற்கு அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்தோம். மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இதெல்லாம் அதுலேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்களாம் அங்கே போய் பார்க்க வேணும். பார்த்தா தான் இந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு விவசாயிகள் அதிக வருமானம் பெறுவது, இரட்டிப்பு வருமானம் பெறுவதற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளும் அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்துக்கு அழைத்து சென்று அங்கே ஆடிட்டோரியம் வச்சிருக்கிறோம். அங்கே அவர்களுக்கு தங்குறதுக்கு அறைகள் இருக்கின்றது. அங்கேயே தங்கி அங்கே இருக்கின்ற ஆடிட்டோரியத்தில் படமாக காணிப்பாங்க. ஒரு பசுவுக்கு என்னென்ன நோய் வருது, அந்த நோய் எப்படி தடுக்கலாம், அதுக்கு நோய் வருவதற்கு பசு வருவதற்கு நோய் அறிகுறியை ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, நம்ம ஊட்டியில் நம்முடைய பசு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்து மாடு வளர்த்துறோம். காலக்கண்ணுக்குட்டி போட்டால் அது சரியாக பால் கொடுக்க மாட்டாங்க, அது இடையிலே இறந்து விடும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி நம்முடைய விவசாயிக்கு என்ன கன்று வேணும், காங்கியங்கால மாட்டில் காங்கியங்கால கண்ணுக்குட்டி வேணால் காங்கியங்கால, கெடேரி வேணா கெடேரி, சிந்து மாட்டில் கெடேரி வேணா கெடேரி, காலை வேணாம். இன்றைக்கு அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே முடங்கி கிடக்குது. இதெல்லாம் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னும் பல திட்டம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது எனக்கு. ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணை இமைகாப்பதை போல எங்களுடைய அரசாங்கம் அந்த விவசாயிகளை காக்கப்பட்டது. 1/4/2021 மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். 1/4/2021 மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். எந்த நேரத்தில் வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம். அதுவும் இப்போ கால நேரம் நிர்ணயிக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த விவசாயிகள் மண்டல் மண்ணை எங்கே வேணால் விவசாய நிலத்துக்கு கொண்டு போகலாம். அங்கங்கே இருக்கிற தாலுக்கா அலுவலகத்தில் ஒரு ஏக்கர் இருந்தால் ஒரு 40 யூனிட் அந்த விவசாயிகள் கொண்டு போய் நிலத்துக்கு பண்ணலாம். இதை வந்து இலவசமாக கொண்டு போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே இது விவசாயிகள் சம்மந்தப்பட்டது. ஆகவே விவசாயிகள் நீங்கள் என்ன நினைக்கலாம், அதை விட நிறைய இருக்குது. நானே நேரடியாக விவசாயம் இருக்கிறதுனால அதில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். எதிர்காலத்தில் நீங்கள் நினைப்பதற்கு மேலே விவசாய பணிகள் மேற்கொள்ளப்படும். அதே போல் வனத்துறை, இந்த வனத்துறையிலிருந்து வனவிலங்குகள் அந்த பார்டரில் அந்த வனத்துறைக்கு அருகில் இருக்கின்ற நம்முடைய வேளாண் பெருமக்கள் பயிரிடுகின்ற பயிர்களை யானை, காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள்லாம் அங்கே அந்த பயிரை நாசப்படுகின்றது, அழிக்கப்படுகிறது. அதை காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. நான் வந்து முதலமைச்சர் இருக்கும்போதே அதுக்கெல்லாம் பெரிய குழி வெட்டினோம். அகழி வெட்டி எப்படி யானையை தடுப்பதற்காக. யானை ரொம்ப அறிவானது, அப்படி மரத்தை போட்டு மேலே வந்துடும்.
அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான விலங்கு. இருந்தாலும் விவசாய இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்ட அந்த வேளாண் பயிரை அந்த வனவிலங்குகள் அழிக்கின்ற பொழுது மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்று நான் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன். அப்படி அதிமுக அரசு இருக்கின்ற போது அந்த வனவிலங்குகளால் பயிர் சேதம் ஏற்பட்டால் அந்த அங்கே இருக்கின்ற வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி அதை கணக்கிட்டு அதுக்கு தகுந்த இழப்பீடுகள்லாம் கொடுத்தோம். அதுபோல் பயிர் காப்பீட்டு திட்டத்திலையும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். வாழையா, கரும்பா, இன்றைக்கு இப்படி எல்லா பயிர்களுக்குமே காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீட்டை அதிமுக அரசாங்கத்தில் கொடுத்தோம். வறட்சி வந்தது. இந்திய வரலாற்றிலேயே வறட்சிக்காக நிதி ஒதுக்கீடு ஒரே அரசாங்கம் அதிமுக. 2467 கோடி வறட்சி நிவாரணமாக நான் கொடுத்தேன். இதையெல்லாம் எதற்காக சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குது எங்ககிட்ட. அதேபோல் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள்லாம் முறையாக விற்பனை செய்ய வேண்டும், நியாயமான விலை கிடைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டி நாங்கள் வகுத்து செயல்படுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே செங்கல் சோலை பற்றி பேசினாங்க. இதை நான் சட்டமன்றத்திலே பேசினேன். அன்பு சகோதரர் நம்முடைய வேலுமணியும் நம்முடைய சகோதரர் அருண்குமார் அவர்களும் அம்மன் அர்ஜுன் அவர்களும் ஜெயராம் அவர்கள் பல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எங்கள்கிட்ட கோரிக்கை ஏகே செல்வராஜ் அவர்கள்லாம் எங்கள் பகுதியில் செங்கல் உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது, பல லட்சம் பேர் இதில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த செங்கல் சூளைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வைத்தது காரணமாக அந்த உற்பத்தி பாதிக்கப்பட்டுகிறது. ஆகிய அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் செங்கல் சூளை நடத்தினால் கூட அதிலே பல்வேறு குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அபராதம் வைத்து அந்த தொழிலே நசுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டது என்றெல்லாம் நான் சட்டமன்றத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. எதிர்காலத்திலே அதிமுக ஆட்சி அமர்ந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகளும் நிச்சயமாக பரிசீலித்து நிறைவேற்றப்படும். நியாயமான கோரிக்கைகள் அத்தனையுமே நிறைவேற்றப்படும், விதிவிலக்கு அரசாங்கத்துடைய விதிவிலக்கு உட்பட்டு. அதே போல் இங்கே நெசவாளர்கள் சொன்னார்கள். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம். கூட குறிப்பிட்டாங்க. இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அரசியல் பேசக்கூடாது என்று நினைத்தேன். ஏன்னா நம்முடைய நெசவாளர்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். அதனால் நம்முடைய நெசவாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பசு வீடுகள்லாம் நான் கட்டி கொடுத்தோம். 10,000 பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதோட இந்த கைத்தறி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணிகள்லாம் விற்பனை ஆகாத போது 50 கோடி மானியத்திலிருந்து 150 கோடியாக உயர்த்தி மானியத்தை கொடுத்தேன் நான். அது அனைத்து நெசவாளர்களுக்கும் தெரியும். அதோட இன்றைக்கு நெசவாளர்கள் என்னென்ன பிரச்சனை என்பதை நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள், கோரிக்கை மனுவாக கொடுத்துருக்கிறீர்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைந்த பிறகு அந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை தெரிவிக்கின்றேன். அதேபோல் கேரளாவிலிருந்து நமக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இங்கே சொன்னாங்க. நானும் வேலுமணியெல்லாம் என்று அங்கே இருக்கிற கேரளா முதலமைச்சரோடு சந்தித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். பிறகு அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால அப்படியே கிடப்பில் போட்டாங்க அந்த அரசாங்கம். மீண்டும் அம்மாவுடைய அரசாங்கம் அமைந்த பிறகு கேரளாவோடு தொடர்பு கொண்டு இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு நீர் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற அந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே கூட இந்த நதிநீரெல்லாம் மாசுபடுவதாக சொன்னாங்க. நான் முதலமைச்சராக இருக்கும்போது இன்றைக்கி மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற நீர், பவானி சாகரிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீரெல்லாம் அங்கங்கே இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீர் அந்த நதியிலே கலக்கின்ற பொழுது மாசுபட்ட நீராக ஆகிவிடுது. அந்த நீரை சுத்தகரித்து மக்களுக்கு வழங்க வேண்டும். பாசனத்திற்கு அந்த நீரை பாய்ச்சினாலும் அந்த வேளாண் பயிர்கள்லாம் நோய்வாய்ப்படுகிறது. அதே போல் குடிநீருக்கு நாம் ஆற்று நீரைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். அதனால் அந்த நீர்னால் நமக்கு பல்வேறு நோய்கள் நம் உடலில் ஏற்படுகிறது. இதையெல்லாம் போக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட நான் முதலமைச்சராக வந்தவுடனே 2 ஆண்டுகள் கழித்து பாரத பிரதமர் அவளை சந்தித்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும், நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்தை நீங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன். பாரத பிரதமர் அதுக்கு அனுமதி கொடுத்து அப்பொழுது 2019 நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஜனாதிபதி உரையில் இதை இடம்பெற செஞ்சாங்க. இதுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த 4 ஆறுகளிலிருந்து உற்பத்தி ஆகின்ற அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இந்த ஆண்டு
11,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் இருந்து வெளியேறுகின்ற நீர் பவானி, குமராபாளையம், ஈரோடு, இப்படி மேட்டூரிலிருந்து காவிரி நீர் கடலில் போய் கலக்கிற வரைக்கும் அந்த வெளியேறுகின்ற நீரெல்லாம் பேபி கனால் சைடில் அமைச்சு ஒரு செம்பு கட்டி ட்ரீட் பண்ணி ஆற்றுல விடுறது. அதே மாதிரி பவானி சாகர்லேருந்து வெளியேறுகின்ற நீர், இது நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அதே போல் அமராவதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர், இதற்காக முதல் கட்டமாக 990 கோடி இந்த வருஷம் நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. இதில் மத்திய அரசு 60 பங்கு, மாநில அரசு 40 பங்கு, 11,500 கோடி அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினாலே எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு இந்த நிதி கிடைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும். நான் சொன்ன நதியில் இருந்து தான் பெரும்பாலும் குடியிருக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் நீரை எடுத்து. இன்னைக்கு பவானி சாகர் அணையிலிருந்து தான் நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், உங்களுடைய பகுதிக்கெல்லாம் இந்த மாதிரி மேட்டுப்பாளையம் போன்ற எல்லா தொகுதிக்குமே இங்கே இருக்கிற நீரை தான் பயன்படுத்துகிறோம் குடியிருக்கு. அதே போல் காவிரியிலிருந்து 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நீர். ஆகவே சுத்தமான நீர் நதியிலிருந்து பெறப்பட என்பதற்கு தான் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டாந்தேன். ஆகவே நானும் ஒரு விவசாயி மட்டுமல்ல, ஒரு பொதுமக்களோடு ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையில் தீங்கு ஏற்படுகிறதோ அதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான். நான் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுதும் நாங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் ஏற்று அவ்வப்போது அறிவிப்பு வெளியிட்டு அதற்குண்டான பூர்வாங்க நடவடிக்கை எடுத்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு பல்வேறு விவசாய சங்கத்திலிருந்து வரி புரிந்த விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும், அதே போல் பல்வேறு நெசவாளர்கள் சங்கத்திலிருந்தும் நெசவாளர் பெருமக்களிலிருந்தும் வரி இருந்த நெசவாளர் பெருமக்களுக்கும், செங்கல் சூளை நடத்துகின்ற உற்பத்தி செய்கின்ற அந்த நெசவாள் பெருமக்களுக்கும், அதோட அதாவது செங்கல் உற்பத்திக்கு உபதொழிலாக இருக்கின்ற விறகு தொழில் செய்கின்ற அவர்களும் இங்கே தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நியாயமான கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். கோரிக்கை மனுவாக எங்களிடத்திலே மனு கொடுத்திருக்கின்றீர்கள். எங்களுடைய அரசாங்கம் அமைந்த பிறகு உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் கேட்காத கோரிக்கையெல்லாம் பல என் கையில் இருக்குது. அது இப்போ நான் சொன்ன அதெல்லாம் வெளியில் வந்துடும். இன்னும் விவசாயிகளுக்கு பல கோரிக்கைகளை நிறைவேற்ற நாங்கள் இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த அரசாங்கம் விவசாயியுடைய அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம், தொழிலாளர்களுடைய அரசாங்கம், விவசாயி தொழிலாளி விவசாயிகளுடைய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.